Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரிசி முறுக்கு செய்கிறதுக்கு நான் 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரிசி மாவு கூட சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஓமம், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நீங்கள் முறுக்கு புழியும் போது மீதி மாவை மூடி வச்சிடுங்க, இல்லைன்னா காஞ்சிடும். நான் இன்னைக்கு முறுக்கு செய்கிறதுக்கு இந்த ஸ்டார் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பேட்ச் மாவு எடுத்து ஓவல் ஷேப் ஆக்கி நான் முறுக்கு பிழியறதுல போட்டு முறுக்கு சுட போகிறோம். இதை இதுக்குள்ளே போட்டு மூடிடலாம். ஒரு கரண்டி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு பட்டர் பேப்பர் எது இருந்தாலும் அதில் அப்படியே முறுக்க ரவுண்டாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ஸை லைட்டாக அமைக்க விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, முறுக்கை சுட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹையில் இருந்துச்சுன்னா வெளியில் ஒரு மாதிரி சீக்கிரமாக பருத்து போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் முறுக்கு எப்போதுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. இந்த முறுக்கு நல்லா சுட்டுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ நமக்கு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.